சிங்களவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அண்டை நாடு எதிரி, அண்டை நாடான சீனா அவர்களுக்கு நிரந்தர நண்பர். இந்த நண்பர்கள் எதிரிகள் என்கின்ற கோட்பாட்டை முதல் முறையாக இதனை சரியாக வகுத்து சொன்னவர் சாணக்கியன் தான். சீன இலங்கை உறவு பெருவாக வலுவடைந்தது ராஜபக்சேவுக்கு 2005ஆம் ஆண்டிலிருந்து வலுவடைந்தது. இந்த வலுவடைந்த பின்னணியில் தான் அமெரிக்கா ராணுவ நிபுணர்கள் பலர் இலங்கையை பிடித்து இந்தியாவின் ஒரு மாகாணமாக்க வேண்டும் என்ற கொள்கையை முன்வைக்கும். ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா இல்லை என்றால் ஈழத்தமிழர்களுக்கு விமோசனம் இல்லை என்பது டாக்டர் ரியாலிட்டி. இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடைய விருப்பங்களுக்கு மாறாக சீனா பக்கம் போதும் இலங்கையை இழுத்து பிடிச்சு கொண்டு கட்டுவதற்காக ஈழத்தமிழர்களும் கற்பனை செய்யக்கூடாது. அமெரிக்கா எப்பொழுதும் இந்தியாவுக்கு மாறான பொலிசியை வகுத்தார். ரஷ்யா எப்பொழுதும் இந்தியா சொல்றதான் செய்யும். உலகரங்கில் நீங்கள் எந்த நாட்டை எடுத்தாலும் இந்தியாவை மீறி ஒரு நாடும் ஈழத்தமிழர்களுக்கு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அரசறிவியல் துறையின் ஆசான் என்று பலராலும் நன்கு அறியப்பட்ட திருநாவுக்கரசு அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நீங்கள் கடந்த வாரம் வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டிருந்தீர்கள், வடக்கு கிழக்கினுடைய புவிசார் அரசியலின் மையமும் அந்த இடத்திலிருந்து தமிழர்கள் எந்த வகையான அரசியலை முன்னகர்த்துவதில் தாமதப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை குறிப்பிட்டீர்கள். 2009 யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் இன்று வரைக்கும் தமிழர் தேசத்தினுடைய அரசியல் அப்படியே பின்னோக்கி செல்வதாக கூறப்படுகின்றது. சரியான கட்டமைப்புகளும் சரியான கட்டுமானங்களையும் கட்டுவதற்கான வாய்ப்புகள் தவறவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. சர்வதேச அரசியலில் தமிழர் தரப்பு எங்கு தவறவிட்டிருக்கின்றது அல்லது தவறுகளே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது? முக்கியமாக என்னவென்றாலும் ஒரு பயணத்துக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்குக்கு தெளிவான திட்டங்கள் இருக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் தமிழீழ அரசை அமைப்பது என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பு அது இலக்காக மாறியுள்ளது. அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் அதற்குரிய திட்டங்கள், வழிவகைகள் வேண்டும். முதலாவதாக நாங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் என்பது முழுக்க ஆப்ஜெக்டிவானது, கான்கிரீட்டானது. அது தெளிவான கண்ணுக்கு தெரியக்கூடிய சூழலினால் அது நிர்ணயிக்கப்படுகிறது. அதே வேளையில் கண்ணுக்கு தெரியாத திட்டமிடலினாலும் கண்ணுக்கு தெரியாத அறிவு மூலவகுப்புகளினாலும் அது அரணமைக்கப்படுகிறது. மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், தமிழ் மக்கள் தாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால், நம்முடைய இலக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், தாங்கள் எங்கே நிற்கிறார்களோ அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளும். நிற்கின்ற இடத்தில் இருந்துதான் அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம். எனவே நிற்கின்ற இடத்தில் இருந்து அடியை எடுத்து வைத்தல் என்பது காணப்படுகின்ற அந்த ஆப்ஜெக்டிவ் கண்டிஷனை சரியாக இடைபோடுவதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய இன்றைய நிலை, முதலாவது அவர்கள் காணப்படும் புவிசார் அரசியல் சூழலில் சுமாராக 200 அரசுகளுக்கு மேலான இந்த உலக அரசியல் ஒழுங்கில் தமிழர்களுடைய இருப்பு நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன் எப்படி இருக்கிறது, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய சக்திகள், பலவீனம் எப்படி இருக்கிறது என்பவற்றை கணிப்பீடு செய்துதான் திட்டமிட வேண்டும். தமிழீழம் என்கின்ற ஒரு இலக்குக்கான திட்டங்கள் இப்போது ஒரு வருடமும் கிடையாது. முள்ளிவாய்க்காலின் பிரிந்தோ தீரமும் சீரழிவும் தான் தொடர் கதையாக உள்ளது. யாராவது இந்த ஒரு வருடமாவது தமிழகத்தை எவ்வாறு அடைவது என்கின்ற எந்த திட்டமிடலும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட நிலையில் எங்களிடம் இருக்கின்ற பிரதானமான போக்கு இவரையும் குறை சொல்வதுதான். நாங்கள் அதாவது பெருமளவு முழுவதுமாக என்று கூட சொல்லலாம், நாங்கள் எப்பொழுதுமே பகைவர்களை உற்பத்தி செய்யும் அல்லது பகைமையை உற்பத்தி செய்யும் ஒரு இயந்திரமாக இருக்கும். இந்த பகைவர்களை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக இருத்தல் என்பது ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துக்கு ஒரு பொருந்தாது. இந்த ஒரு இலக்கு நோக்கிய பயணத்துக்கு உடனடி நண்பன், காலபோக நண்பன், அரைவழி நண்பன், நீண்டகால நண்பன் என்று நண்பர்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு ஏற்ப எங்களுடைய பயணத்தை நாங்கள்
வழி அமைக்க வேண்டும். எங்களுக்கான வழிவகைகள் தமிழில் அழகாக சொல்லியிருக்க வழிவகைகள் இவற்றை ஆங்கிலத்தில் ரோட் மேப் என்று சொல்வார்கள். ரோட் மேப் என்று சொல்லப்படவும் வழிவகை வழியும் வகையும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். வெறும் ரோட் மேப் மட்டும் போதாது, இந்த ரோட் மேப்பும் வேண்டும், அதோடு சேர்ந்து வகையும் வேண்டும். இந்த வழியும் வகையும் கொண்ட ஒரு திட்டமிடல் கடந்த 1.5 தசாப்தத்துக்கு மேலாக யாரிடமும் இல்லை. ஏன் தமிழீழம் உருவாக வேண்டும் என்று ஒரு பொது ஆணையை பெற்ற 77ஆம் ஆண்டு தேர்தலில் கூட தமிழீழம் சம்பந்தமாக அவர்கள் தாங்கள் ஒரு நிழல் அரசாங்கம் என்று சொல்ல பயன்படுத்தி இருந்தார்கள். நிழல் அரசாங்கம் அல்ல, அது தமிழ் ஒரு தமிழீழத்துக்கான ஒரு அரசாங்கம், ஒன்றை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவற்றுக்கான திட்டத்தை அன்று TUL யாருமே கொண்டிருக்கிறது. அந்த தொடர்ச்சி இப்பொழுது நீடிக்கிறது. ஆயுத போராட்ட காலத்தில் உண்மை ஒரு ஒரு கருநிலை அரசு உருவானது. ஆனால் அது முழுவதுமாக நெருப்பட்டி வீடு போல அல்ல நெருப்பட்டி மாளிகை போல கட்டி கொட்டப்பட்டிருந்தது. இப்போது திசை தெரியாமல் அந்த நெருப்பட்டி மாளிகை சிதறுண்டு போய் கிடக்கிறது. இன்றைய நிலையில் இவற்றை நாம் ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப நாம் வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் முதலாவது பிரச்சனை. இந்த வழிவகை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் நீங்கள் சொல்லிய இடத்தில் தான் பெறப்போகிறேன். இது கண்டறிந்தபடி உறவுகளை நிர்ணயிக்க முடியாது. ஆங்கிலத்தில் சரியா ஹாஃப்வே ஃப்ரெண்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டு. டிப்ளோமசி ராஜதந்திரத்தில் ஹாஃப்வே ஃப்ரெண்ட் என்று ஒன்று உண்டு. எனவே இந்த ஃப்ரெண்டையும் ஹாஃப்வே ஃப்ரெண்டையும் சரியாக அடையாளம் காண வேண்டும். நாம் ஒருவரை முழுநீள நண்பராக அடையாளம் காண முடியாது. முழுநீள நண்பராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவில் கூட முழுநீள உறவு இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் காதலிக்கும் இடையிலான உறவில் கூட முழுநீள உறவில்லை. இடையில் போகின்றன. எனவே இந்த ஹாஃப்வே ஃப்ரெண்ட் என்பதுதான் நடைமுறையோடு பெருமளவு நீக்கும். அதே வேளையில் குவியல் சூழல் மாறாது என்பதனால் குவியல் சூழலுக்கு ஏற்ப நிரந்தர நண்பன் இருப்பான். இவற்றை நான் விலாவாரியாக இப்போ சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பாக எங்களுடைய குவியல் நிலைமைக்கு ஏற்ப தமிழீழ அரசு அமைப்பதற்கான நண்பர்கள் யார் இடைக்கால நண்பர்களாக இருப்பார்கள், யார் வருங்கால நண்பர்களாக இருப்பார்கள் என்று தீர்மானித்து இந்த திட்டமிடலுக்கு போக வேண்டும். இப்போது நீங்கள் கேட்டபடி இதுவுமே ஈழத்தமிழரிடம் இல்லை, அறிஞர்கள் பங்கெடுக்க. எந்த அறிஞரும் தமிழீழம் என்கின்ற ஒரு கோட்பாடு கோரிக்கை எந்தவித கவனம் செலுத்தவில்லை. தமிழீழ கோரிக்கையின் உன்னதமான உள்ளடக்கத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு ஒரு ரெவல்யூஷனரி கேரக்டர், அதை எங்களுடைய அறிஞர்கள் யாருமே முடியல கொண்டு வருகிறார். அவர் இந்த பிராந்தியத்தின் அரசியலை பிரமாண்டமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. பெரும் மாற்றங்கள் அது நடந்தும் இருக்கு. ஆனால் இப்போ ஏதும் தெரியாமல் அடைந்தவர்களாக இந்த நிலைமையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், முதலில் ஈழத்தம் தலைவர்கள் மத்தியில் ஒரு புதிய சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு புதிய அறிவியல் புரட்சி ஏற்பட வேண்டும், ஒரு அறிவியல் எழுச்சி ஏற்பட வேண்டும். இதில் அறிஞர்கள் இதுக்கு முன்னணியாக தலைமையாக. நீங்கள் கூறிய அந்த கருத்தோடு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஈழத்தமிழ் தலைவர்களை பொறுத்தவரையில், அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருப்பது, குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய அரசியலில் இந்தியாவை பகைக்க முடியாது, சீனாவோடு கதைக்க முடியாது, சர்வதேசம் எங்களுக்கான தீர்வுக்காக தயார் நிலையில் இருக்கின்றது. அடுத்ததாக இலங்கையின் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக இருக்கின்றது. ஆனால் சீனாவுடன் கதைக்கின்ற போது இந்தியாவுக்கு அது பாதிப்பாக அமையும் என்று கூறுகின்றது. ஆனால் தென்னிலங்கை அரசுகளை பொறுத்தவரையில் எல்லா தூதரகங்களோடும் கதைக்கின்றது. பாகிஸ்தான் தூதரகத்தோடு கதைக்கின்றது, இஸ்ரேல் தூதரகத்தோடு கதைக்கின்றது, ரஷ்ய தூதரகத்தோடு கதைக்கின்றது, அமெரிக்காவோடு. அது அரசு என்று சொன்னால் ஒரு நிழல் அரசாக செயற்பட்ட ஈழத்தமிழர்களிடம் ஏன் அந்த மனப்பக்குவம் அற்றுப்போனது? தெளிவாக ஒரு விடயத்தை பெற வேண்டும். நாங்கள் எங்கு இருக்கிறோமோ அதற்கேற்றால் நண்பர்கள் உருவாக்கலாம். எங்களை சூழ்ந்த சூழலுக்குள்ளால்தான் நண்பர்களை உருவாக்கலாம். சிங்களவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அண்டை நாடு எதிரி, அண்டை நாடான சீனா அவர்களுக்கு நிரந்தர நண்பர். இந்த நண்பர்கள் எதிரிகள் என்கின்ற கோட்பாட்டை முதல் முறையாக இதனை சரியாக வகுத்து சொன்னவர் சாணக்கியன் தான். அவ்வளவு எனப்படும் சாணக்கியன் தான். ஆனால் சாணக்கியன் இதோட மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டில்லை. அதாவது எதிரியின் எதிரி நண்பன் என்றதை அவர் பெருமையாக சொல்லி, நண்பரின் நண்பர் உனது நண்பர் போல் உனக்கு இருக்கலாம், ஆனால் நண்பரின் நண்பர் எப்பொழுது உனக்கு நண்பராக இருக்க மாட்டார்.
ஏனென்றால் அவருக்கு நலன் சம்பந்தப்படும் இடத்தில் மட்டும்தான் நண்பரின் நண்பர் நண்பர். ஆனால் எதிரியின் எதிரி உனக்கு நிச்சயமாக நண்பராக இருக்க முடியும். அதிலும் புவியியல் அமைவிடத்தில் அண்டை நாட்டின் அண்டை நாடு நிரந்தர எதிரியாகவே இருக்கும். அப்போது அந்த எதிரியின் எதிரி உனது நிரந்தர நண்பராகவே இருப்பான். ஏனென்றால் எதிரியின் எதிரிக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் எதிரியின் எதிரிக்கு அவர் உதவி புரிந்தாவார். ஏனென்றால் அந்த எதிரிக்கு இன்னொரு எதிரியை வீழ்த்துவதற்கு இந்த எதிரியோட கூட்டு சேர வேண்டும். எனவே அது இயற்கையான நண்பராக இருக்கிறது. தமிழருக்கு அப்படி இல்லை. தமிழர்களை பொறுத்தவரையில் இதில் ஒரு இரண்டக நிலை இருக்கிறது. ஆனால் இவற்றை சரியாக உள்ளவற்றுக்குள் பெற்றர் என்ற ஒரு தீர்மானத்துக்கு போக வேண்டும். வெற்றிக்கு போவதற்கு எங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரம்மாண்டமான அமைதி வேண்டும். ஒரு உத்து உணர்கின்ற ஒரு பார்வை தேவை. இந்த உலகத்தில் ஒருபோதும் மிகவும் கவனமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, ஒரு தேசிய இனம் இன்னொரு நேரடி அரசின் உதவியின்றி விடுதலை அடைய முடியாது. பொய்ப்பரப்பு ஒருபோதுமே சாத்தியம். அரசற்ற ஒரு தேசிய இனம் நேரடியாக இன்னொரு பெரிய அரசின் உதவியின்றி ஒருபோதும் விடுதலை பெற முடியாது. விடுதலை பெற முடியாத தேசிய இனங்களின் வரிசை பெரிதாக பூமியில் உண்டு. தக்கன செய்ய முடியாது. ஆனால் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான அரசுகள் விடுதலை பெறும். நிச்சயமாக நான் விடுதலை. ஆனால் ஒரு அரசற்ற பல்லினங்களை கொண்டு அரசுக்குள் அது நிச்சயமாக விடுதலை அடையும் என்று இல்லை. ஏனென்றால் நீங்க கேட்ட முதலாவது இலங்கை அரசாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான லொகேஷனை தனக்கு சாதகமாக கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டும் அதற்கு சாதகமானதான். ஆனபடியால் உலகத்தினுள் எல்லா அரசோடும் தொடர்பு, அரசுக்கும் இடையான உறவு என்கின்ற ஒரு நெட்வொர்க் இருக்கிறது. ஒரு நிறுவன முறை இருக்கிறது. ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இந்த ஒழுங்குக்குள் அது செயல்படும் என்கிறது இல்லை. இந்த இடத்தில் நாங்கள் எங்களுக்கு நிரந்தரமாக உதவக்கூடிய சக்திகள் எவை என்று அடையாளம் காண வேண்டும். இப்போது நீங்கள் பாருங்கள், ஒரு கொடூரமான உதாரணம். கர்டிஷ் அல்லது குர்டிஷ் போராட்டத்தில் அவர்கள் முஸ்லிம்கள், கர்டிஷ் மக்கள் முஸ்லிம்கள். ஆனால் எந்த ஒரு முஸ்லிம் நாடும் அவர்களுக்கு ஆதரவு, அரபு நாடுகளைச் சேர்ந்த எந்த ஒரு நாடும் ஆதரவு. இந்த நிலையில் அவர்கள் ஈராக்கிய அரசினால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், ரசாயன ஆயுதம் உட்படுத்தப்பட்டார்கள், இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்போது அவர்கள் அமெரிக்காவின் நாடுகள். அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு, அதில் இருந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால், ஏகாதிபத்தியத்தை விட இனப்படுகொலை கொடூரமானது. எனவே இனப்படுகொலையை விட ஏகாதிபத்தியம் பரவாயில்லை. ஏகாதிபத்தியத்தால் அழிய மாட்டோம், இனப்படுகொலை அழிந்து முடியும். எனவே இனப்படுகொலையிலிருந்து தப்புவதற்கு ஏகாதிபத்தியத்தை உறவு கொள்ளுதல் என்று போன அப்படி கொள்ள முற்பட்ட பொழுது அனைத்து இஸ்லாமிய நாடுகளினுடைய ஆதரவின்மையின் மத்தியில் தான் நடக்கும். அதோட இன்னொரு கொடூரமான உதாரணம், எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று கூட விட்டு விலகாமல் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ராயலை செய்தது. அவர்கள் இஸ்ராயலிடம் போனார்கள். குர்டிஷ் உலகில் 2 நாடுகளுக்கு உதவிதான் கிடைக்கிறது. ஒன்று குர்டிஷ், ஒன்று அமெரிக்காவை சார்ந்த அவருடைய அணி நாடு ஒரு பக்கம், மற்றது இஸ்ராயல். இதை தவிர அவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை கூட அவர்கள் உறவு கொள்ள போகவில்லை. உறவு இது சாத்தியம் முதற்தான். ஒன்று, இலங்கையை பொறுத்தவரையில் சீனாவோடு ஈழத்தமிழர்கள் பேசாத பிரச்சனை நாங்கள் எப்போதும் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. இலங்கையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா தன்வசப்படுத்தி இருக்கிறது, கொழும்பு துறைமுகத்தை வைத்திருக்கிறது, கொழும்பு சிட்டியை வைத்திருக்கிறது. இப்படி அது இலங்கையில் பெரும் பகுதியை அது தர ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு விடயத்தை பண்ணி போனாங்க. 1842ஆம் ஆண்டு ஆப்பியம் போர் அல்லது அபின் யுத்தம் என்று சொல்லப்பட்ட நிகழ்ந்தது. அந்த யுத்தத்தின் பெறுபவராக மேற்குலக நாடுகள் சீனாவோடு ஒப்பந்த துறைமுகங்களை செய்து கொண்டன. அந்த ஒப்பந்த துறைமுகம் 16 நாடுகள் சீனாவோடு செய்து கொண்டன. அந்த 16 நாடுகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த சீனா அந்த நாடுகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் தேசிய விடுதலை போராட்டம். நேரடியாக சீனாவில் எந்த ஒரு வெளிநாடும் கைப்பற்றி வைத்திருக்க, இலங்கையை வைத்திருக்க போல இந்தியாவை வைத்திருக்க போல வைத்திருக்கவில்லை. ஆனால் அந்த அவர்கள் இதுக்கு எதிராக போராடினார்கள் என்றால் அந்த ட்ரீட்டி போர்ட்டுக்கு எதிராக, ஒப்பந்த துறைமுகத்துக்கு எதிராக போராடினார்கள். அவங்களும் கூட 99 வருட ஒப்பந்தத்திற்கு பிரிட்டனிடம் கையளிக்கிறார் ஒப்பந்தத்தில். அதே மாதிரி சீனா
இலங்கையில் 99 வருட ஒப்பந்தத்தில் ஹம்பாந்தோட்டையை வாங்கி எந்த சீனா எந்த ட்ரீட்டி போர்ட்டுக்கு எதிராக போராடியதோ, எந்த சீனா ட்ரீட்டி போர்ட்டுக்கு எதிரான போராட்டத்தின் மூலம் தேசிய போராட்டத்தை ஆரம்பித்ததோ, ஜனநாயகத்தை பற்றி பேசியதோ, அந்த சீனா இலங்கையில் ஒரு ட்ரீட்டி போர்ட்டை வாங்கி ஒப்பந்த துறைமுகத்தை வாங்கி ஒன்றல்ல 2 அதை விட நகரங்களையும் வாங்கி. இந்த நிலையில் இலங்கையினுடைய அந்த லொகேஷனில் சீனா தென் பகுதியில் அது பெருமளவு வலுவாக நிற்கும். அது இன்டர்நேஷனல் லோவின் கீழ் நிற்கிறது, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்டின் கீழ் நிற்கிறது. எனவே இதை கைவிட்டு சீனா பிறகா, இதை கைவிட்டு ஈழத்தமிழ் பக்கம் வருவோம். இந்த ஒப்பந்தங்களை இழந்து ஈழத்தமிழர் பக்கம் சீனா வருவோம். ஈழத்தமிழர்கள் பக்கம் நீங்கள் வருமாறு கூறினீர்கள். சர்வதேச ஒப்பந்தத்தின் பிரகாரம்தான் சீனா இந்த வகையான நடவடிக்கைகளை இலங்கை தீவில் முன்னெடுப்பதாக கூறினீர்கள். சர்வதேச ஒப்பந்தம் ஒன்று ஈழத்தமிழர்கள் தொடர்பில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது. அதில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாகாண சபையை ஏற்றுக்கொள்வதா அல்லது இயங்கு நிலையை ஆதரிப்பதா என்பது இங்கு விவாதம் அல்ல. ஏன் சீனா சர்வதேச ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவ்வாறான நடவடிக்கைகளை மிகவும் ஸ்திரமாக இலங்கைக்குள் முன்னெடுக்க முடியும் என்றால், இந்தியா இலங்கையுடன் இடம்பெற்ற அந்த சர்வதேச ஒப்பந்தம் என்பது இன்று ஒரு செல்லா காசாக அல்லது நீத்து போன ஒரு செயற்பாடாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்தியாவின் வலுவற்ற நிலை என்று பார்க்கலாம். இந்தியாவின் தென்புறத்தில் இலங்கை இருக்கிறது. சரி, இந்தியா சுதந்திரமடைந்த காலத்தில் அதனுடைய கடல்சார் கொள்கை, அதாவது ஓசியானிக் பாலிசியில், அது நேரு, கிருஷ்ணமேனன், பணிக்கர் மூவரும் அதற்கு பொறுப்பாளர்கள். அவர்களுடைய காலத்தில் அந்த ஓசியானிக் தியரியில் அவர் கவனம் செலுத்தினார். அவர் கடல்சார் கொள்கைக்கு அவர்கள் சரியாக போயில்லை. அவர்கள் அந்த கண்டம் சார்ந்த அரசியலை கவனித்தார்கள். அது ஒரு பக்கம், அதை பேசாமல் கடல் சார்ந்த பக்கத்தை அவர்கள் பெருமளவு கைவிட்டிருந்தார்கள். இலங்கையை நட்பு நாடு என்று அவர்கள் 100% சொன்னார்கள். அது 100% தப்பு. அதை பற்றி நான் தெளிவாக நான் பேச வேண்டும். சரி, இந்த ஆசியானிக் பாலிசியில முதல் முறையாக கிபி 10ஆம் நூற்றாண்டு சோழ பேரரசு இந்தோ பசிபிக் ரீஜனை அடையாளம் கண்டது. இந்தியாவுடைய பேரரசு ஆதிக்கம், கடல்சார் பேரரசு ஆதிக்கம் சோழ பேரரசால் இந்தோ பசிபிக் சமுத்திரத்தில் தான் மையம் கொண்டது. அதாவது ஜாவா, சுமாத்ரா, போர்னியோ, மலேசியா, சிங்கப்பூர், சுமாத்ரா இந்த நாடுகள் உபயோகத்தை நோக்கிய பரவின. இங்கு சோழர்கள் வெற்றிகளை நோக்கினார்கள், சக்கராதிபத்தியத்தை அமைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கொண்ட ஒரு பாரம்பரிய கொள்கை இந்தியாவுக்கு சோழர் காலத்தில், தென்னிந்தியாவில்தான் சோழர் காலத்தில் இருந்தது. ஆனால் நவீன இந்தியா இதனை சிறிதும் கருத்தில் கொள்ளவில்லை. இப்போது கவனியுங்கள். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இனப்படுகொலை நடந்து இலங்கை அரசு வெற்றி, சீன இலங்கை உறவு வெறுவாக வலுவடைந்தது. ராஜபக்சவுக்கு 2005ஆம் ஆண்டிலிருந்து வலுவடை. இந்த வலுவடைந்த இந்த பின்னணியில் தான் அமெரிக்கா இந்த இந்தோ பசிபிக் பாலிசியை, சோழருடைய இந்தோ பசிபிக் பாலிசியின் மீது அவர் கண் வைத்தது. அப்போது 2012ஆம் ஆண்டு ஒபாமா தான் இந்தோ பசிபிக் பேசின் சம்பந்தமான கொள்கை வகுப்பை அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக நடத்துகிறது. அதுவரை இந்தியா இதையே கவனம் செலுத்தவில்லை. எனவே இந்த ஓஷன் சம்பந்தமான விஷயத்திலே கடல்சார் கொள்கையில இந்தியாவுக்கும் பின்னிருந்தது. ஏனென்றால் இந்தியாவுடைய மரசு கொள்கையோடும் கடல் பாவமான, இந்தியாவின் சக்கராதிபத்திய கொள்கையில் கடல் இல்லை, கடல் கடப்பது பாவம் என்ற கொள்கையை கொண்டுதான் மகாத்மா காந்தி லண்டனுக்கு படிக்கப் போவதற்கு அவருக்கு தடை ஏற்பட்டிருந்தது என்பது கடக்கப்பட்டது வேறு கதை. இந்தியாவில் காணப்படுகின்ற சக்கராதிபத்திய கொள்கையை பாருங்கள். அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், இந்த ரெண்டும் தடை வழியானது. குதிரை பிரயாணம் செய்கின்ற இடம் வந்து தடைதான், அதான் அஸ்வமேத யாகம். எனவே ஒரு குதிரை வழி பாதையில் கூடான ஒரு நிலவழி சக்கராதிபத்தியத்தை தான் வட இந்தியா எப்பொழுதுமே சிந்தித்தது. அவனுடைய சக்கராதிபத்தியம் கடல் சார்ந்து ஒருபோதும் இருக்க இல்லை. கடல் சார்ந்து சோழர்கள் இருந்தது, கைவிடப்பட்டது. இந்த கைவிடப்பட்ட இடைவெளியில் இவர்கள் பிழையான முடிவுக்கு வந்தார்கள். இந்திய தொகுப்பாளர்கள் நேரு, கிருஷ்ணமேனன், பணிக்கர் காலத்தில் இந்த பிழையான முடிவுக்கு வந்தார்கள். இலங்கையை நட்பு நாடு என்ற ஒரு தோரணை பட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வைத்தியா, பல்பாய் பட்டேல் மற்றும் இராணுவ நிபுணர்கள் பலர் இலங்கையை பிடித்து இந்தியாவின் ஒரு மாகாணமாக்க வேண்டும் என்ற கொள்கையை முன்வைத்திருந்தார்கள். 1947, 48, 49 அந்த கொள்கை இருந்தது. அதாவது பிரித்தானியாவோடு
சரணாயக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து 2 இராணுவ தளங்களையாவது நேவி கடற்படை தளம் விமானப்படை தளத்தை அமைத்த போது 47ஆம் ஆண்டு அப்போது இந்தியாவில் இருந்தவர்கள் இது விழிப்படைந்திருந்தார்கள் ஒரு பகுதியினர். ஆனால் அந்த பகுதியினரின் கொள்கை நடைமுறைக்கு வேறு. பட்டேல் இந்தியாவை ஒரு போலீஸ் ஆக்ஷனின் மூலம் இந்தியாவை இலங்கையோடு இணைக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார். அப்போது காங்கிரசுடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் அந்த கொள்கையை கொண்டிருந்தார். பின்னாட்களில் அதை நட்பு நாடாக கையாளுவது என்கின்ற முடிவுக்கு இந்தியா போனது. அவர்கள் இலங்கை இந்தியாவுடைய பாதுகாப்பு வலயத்திற்கு புள்ளி என்றும் இலங்கையை இந்தியாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று போக்கை வகுத்தார். இன்று வரைதான் இருக்கு. இந்த கொள்கையில் மாற்றமைப்பட்ட ஒரு இடம் எங்கே என்று கேட்டால் இந்திரா பார்த்தசாரதி தீனுடைய குழப்பத்தின் போது தானியல் மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் அது கவுண்டு அது மற்ற பக்கம் போய் அவற்றை கவிழ்ப்பது ஜெயவர்தனம் அவர் வெற்றியுள்ளார். இந்திரா பார்த்தசாரதி தீவினுடைய கொள்கையை இந்தியாவை மாற்ற வைத்ததில் ஜெயவர்தனாவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி. ஜெயவர்தனாவுடைய ராஜதந்திரம் அதில் பிரம்மாண்டமான வெற்றியை ஈட்டியது. இந்த பின்னணியில் இந்தியா இந்தோ இலங்கை அக்ரிமெண்ட் 87ஆம் ஆண்டு செய்தது. என்னை பொறுத்தவரை நான் ஒன்றை சொல்வேன். இந்த 13வது சரக்கு சம்பந்தமாக பேசுகிறார்கள். வெறும் மேலெழுந்த வாரியாக பேசுகிறார். அதில் பிரச்சனைகள் உண்டு, தமிழ் மக்களுக்கு தீர்வின்மை உண்டு, சிங்களவர்கள் ஏமாற்றுவது உண்டு, சொல்லி ஒப்பந்தத்தை உடைத்தது உண்டு, சொல்லியதை மீறியது உண்டு, பலருக்கு தெரியாத சம்பவம் நிறைய உண்டு. அந்த ஒப்பந்தத்தை அப்போது விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் மறுத்திருந்தார். ராஜீவ்காந்தியும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது பிரபாகரன் அதை நேரடியாக மறுத்த போது பிரபாகரனுக்கு ராஜீவ்காந்தி சொன்ன ஒரு செய்தி இருக்கு. இதை பற்றி பலர் பேசுவதில்லை. பிரபாகரனுடைய முதுகில் தட்டி தோளில் தட்டி ராஜீவ்காந்தி சொன்னாரா, இந்த ஒப்பந்தத்தை காணப்படுகின்ற வடக்கு கிழக்கு இணைப்பு தற்காலிகம் என்பது உண்மை அல்ல. நான் படையை இறக்கி அரசியலை மேற்கொள்வதற்காகத்தான் செய்கிறேன். படையை இறக்கிய பின்பு வடக்கு கிழக்கு நிரந்தர இணைப்பாகவே இருக்கும், இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்று கேட்டார். இந்த விடயத்தில் அவர்களுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தை விடயங்கள் ஒன்று உண்டு. 2 பேருக்கும் இடையே இது வெளியில் பலருக்கு தெரியாது. ஆனால் பின்பு வடக்கு கிழக்கு இந்திய ராணுவம் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட போதும் பின்பு அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது பிரிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் அவர்கள் செய்த ஒப்பந்தத்தில் உள்ள பல பகுதிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இங்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சிங்கள தலைவர்கள் எப்பொழுதுமே மிக சாமர்த்தியமாக பிரச்சனை கையாளும் திறமை வாய்ப்பு, மிகவும் சாமர்த்தியமாக கையாளுவார். அவருடைய ஆயுதத்துக்கும் அவ்வளவு பலமானது. அது இந்தியாவை அவர்கள் இலகுவாக தோற்கடிக்கின்றனர். ஒரு கட்டத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 13வது திருத்த சட்டம் என்பது ஈழத்தமிழர்களுக்கு திருப்தியின்மையை ஏற்படுத்தி ஈழத்தமிழர்களையும் இந்தியாவையும் இது முரண்நிலையை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு யார் பாரதூரமான வெற்றி. அதே வழியில் அதை விடவும் பாரதூரமான இடம் என்னவென்றால் இந்தியாவை ஒரு என்டாங்கிள்மெண்ட்டுக்கு உட்படுத்துவதற்கு 13வது திருத்த சட்டத்தை ஜெயவர்தனா திட்டமிட்டு கொண்டு வந்தார். 13வது திருத்த சட்டம் என்பது ஈழத்தமிழர்களையும் இந்தியாவையும் கொடுக்கப்படுகின்ற ஒரு பாதி, மோதப்படுகின்ற ஒன்று, அகமையை உருவாக்குகின்ற ஒன்று. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா இல்லை என்றால் ஈழத்தமிழர்களுக்கு விமோசனம் இல்லை என்பது ஜியோகிராபிக்கல் ரியாலிட்டி. ஈழத்தமிழர்களுக்கு இந்த சின்ன கடலை கடந்து ஒரு தர கிடையாது. பெருங்கடலுக்குள்ள நாங்கள் கப்பல் ஓட்டினாலும் பெருங்கடல் எல்லா நாடுகளுக்கும் முடியாது. அது பெருங்கடலில் இந்திய நாடுகள், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, அனைத்து நாடுகளுக்கும் பெருங்கடல் சொந்தமானது. அங்கு எந்த கப்பல் வந்தாலும் தாக்கி அழிக்க முடியும். விடுதலை புலிகளுடைய இந்த அதாவது பிற்காலத்தில் 2006ஆம் ஆண்டிலிருந்து விடுதலை புலிகளுக்கு வந்த எந்த ஒரு ராணுவ ஆயுதங்களை கொண்டிருந்த கப்பலும் தப்பவில்லை. எல்லா கப்பல்களையுமே அழிக்கப்பட்டன. எல்லா கப்பலும் அழிக்கப்பட்டன. அதில் 3 கப்பல்களை இந்தியா அழித்ததாகவும் 5 அல்லது 6 கப்பலுக்கு மேலே அமெரிக்கா அளித்ததாகவும் தகவல் உண்டு. ஒருபோதும் இந்த பெருங்கடலில் நம்பி ஒரு நாள் போராட முடியாது. ஒரு நாட்டின் நேரடி உதவியின்றி ஒரு நாட்டினுடைய கொடியை போடாமல் கடலில் பறக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை. எனவே இந்த கடலை சம்பந்தமான விடயத்தை புலிகளையும் இந்தியாவை கொழுவ விட்டதில் மூலம் அவர் வெற்றி பெற்றார். மறுபலமாக இந்தியாவை 2 கட்ட நிலைக்கு தள்ளி ஒரு என்டாங்கிள்மெண்ட்டுக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உருவாக்கினார் ஜெயவர்தனா. இன்று இந்தியாவுக்கு ஒரு சகதியாக 13வது கையும்படையதாக 13வது நிறைவேற்றும். 13வது கைவிட்டால் சர்வதேச
ஒப்பந்தம் ஒன்றில் இருந்து இந்தியா வெளியேறுது. 13வது ஒப்பந்தம் இல்லை என்றால் இந்தியா சர்வதேச ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறும். இலங்கை மீது அது பிடி இருக்காது. வெறும் ஒப்பந்தம் மட்டுமல்ல செயற்பாடு, ஒப்பந்தம் எழுத்துல இருக்கலாம். ஈழத்தமிழர்கள் இல்லையே 13வது ஒப்பந்தம் 13வது கைவிடப்பட்ட பின்பு இந்தியாவுக்கு இலங்கை மீது எந்த பிடியும் எந்த கடிவாளமும் இருக்காது, எந்த மூக்கணாம் கயிறும் இருக்காது. எனவே இந்தியா பொறுத்தவரை 13 கைவிட முடியாது. அதே வேளை 13 சிங்களவர்களுடைய எதிரி தமிழர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழர்களுக்கு அது தீர்வும் இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையில் இந்தியா சிக்கலுக்குள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சிக்கலுக்குள் இருந்து மீள இந்தியா ஒரு புதிய கொள்கைக்கு போகலாம். இதில் நான் விருப்ப உறுப்புகளை கடந்துதான் பேசுவேன். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் பாக்கினை இந்த காலகட்டத்தில் தான் ஈழத்தமிழருடைய போராட்டம் முன்னணி இருந்தது. ஆயுத போராட்டத்தில் ஈழத்தமிழர்கள் நிழலாக அமைத்தார்கள் சொல்றாரு. அது நான் அந்த சொல்ல பயன்படுத்துறையில ஒரு புரோட்டோஸ்டேட்டை அமைத்தார்கள், கல்வி அரசை அமைத்தார்கள். ஈழத்தமிழர்கள் ஒரு அடிப்படையான அரசை அமைத்தார்கள். அது பாக்கு நீரினை கடந்து தமிழகத்தில் ஈழப்போராட்டக்காரர்கள் தளம் அமைத்திருந்த காலத்தில் தான் அதுக்கான வாய்ப்பு. அந்த தளம் அந்த தமிழக தளத்தை இழந்த பின்பு என்றோ ஒரு நாள் அது விடப்போகிறது என்பது உறுதிப்பட்டே. இனியும் அதுதான் யதார்த்தம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த கடல் இல்லை என்றால் தமிழகம் இல்லை, தமிழகம் இல்லை என்றால் எங்களுக்கு எதுவும் இல்லை, வேறு யாரும் உதவ மாட்டார்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது foreign policy மேக்கிங்ல சரியா அந்த பிரதர்ஹுட் என்ற ஒன்று இருக்கு. தமிழகமும் ஈழத்தமிழர்களுக்கும் பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் ஒன்றுதான் உலகத்தில் எங்களுக்கு சாதகமான ஒன்று. அமெரிக்கா இனப்படுகொலை பற்றி போர்க்குற்ற விசாரணை பற்றி பேசுது. அது இலங்கை அரசாங்கம் அரசல்ல, இலங்கை அரசுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமானது. இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடைய விருப்பங்களுக்கு மாறாக சீனா பக்கம் போகும் பொழுதும் இலங்கையை இழுத்து பிடிச்சு கொண்டு கட்டுவதற்காக அது போர்க்குற்ற விசாரணையை பற்றி பேசும், மனித உரிமைகளை பற்றி பேசும். இலங்கை அரசு தனக்கு சாதகமாக இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறார், அமெரிக்கா கைவிடும். இன்னொரு வகை சொல்வதென்றால் இந்த இனப்படுகொலை நடந்ததை பயன்படுத்தி இதனால் நன்மை அடைந்தவர்கள் யார் என்று கேட்டால் மேற்கொள்ள. ஆனா இனப்படுகொலை பற்றி கேபிட்டலைஸ் பண்ண தவறியவர்கள் யார் என்று கேட்டால் ஈழத்தமிழ் தலைவர். ஈழத்தமிழ் தலைவர் அதை கேபிட்டலைஸ் பண்ணி இந்தியா இனியும் இனப்படுகொலையை கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு உண்டு. ஈழத்தமிழருடைய இனப்படுகொலையை அதாவது கடந்த அரசாங்கம் உள்துறை அமைச்சர் இலங்கை நிகழ்ந்தது இனப்படுகொலை என்று ராமேஸ்வரத்தை வச்சு உரையாக்கி, அது கிட்டத்தட்ட அந்த சொல்ல அப்படித்தான் தெரியுது. அவர்கள் தெளிவாக இங்கு நடந்த இனப்படுகொலை ஸ்டாண்ட் எடுக்க வேணும். அதாவது 83ஆம் ஆண்டு பிளாக் ஜூலையின் போது அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இந்திய நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுதோ 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பேசும் பொழுது சொன்னார், what is happening on the island nation of Sri Lanka, it is not other than a genocide. தீவாக இருக்கும் இலங்கை நாட்டில் என்ன நிகழ்கிறது? அது இனப்படுகொலையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாலிசி இந்தியா கைவிட்டது. இனப்படுகொலை முதல் முறையாக சொல்லியதை இந்த உலக அரங்கில் இந்தியாவின் ஒரு பிரதமர் சொன்னார். கடைசியாக இந்தியாவின் வெளிவிவகார உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்தியா இதில் கொள்கை மாற்றத்துக்கு போகாவிட்டால் இந்தியாவுக்கும் விமோசனம் இல்லை, எங்களுக்கும் விமோசனம் இல்லை. ஈழத்தமிழர்களும் கற்பனை செய்யக்கூடாது. அமெரிக்கா எப்பொழுதும் இந்தியாவுக்கு மாறான பொலிசியை வகுத்தார். ரஷ்யா எப்பொழுதும் இந்தியா சொல்றதுதான் செய்யும். உலக அரங்கில் நீங்கள் எந்த நாட்டை எடுத்தாலும் இந்தியாவை மீறி ஒரு நாடும் ஈழத்தமிழர்களுக்கு உதவாது. இது பேசிக்கான. சீனா தான் துறைமுகங்களை வாங்கி வச்சிருக்குது, அங்கு பெரும் முதலீடுகளை செய்து வச்சிருக்குது. அந்த முதலீடுகளையும் துறைமுகங்களையும் ஈழத்தமிழர்களுக்கு உதவுவதன் மூலம் இழந்து போக தயாரா இருக்குமா? அதுவும் அது சீனாவினுடைய இந்தியா தியாகோகாசியா நோக்கிய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அது முட்டாக தன் கையில் வைத்திருக்கு. நீங்கள் பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள் நினைக்கிறேன். 1990ஆம் ஆண்டு மத்திய பகுதி என்று நான் நினைக்கிறேன். அப்போது ஹம்பாந்தோட்டையில் ஒரு பாரிய துறைமுகம் அமையும். அன்றைய தொழில்நுட்பத்தில் அது அமையாது என்று பலர் நினைக்கலாம். தொழில்நுட்பம் வளர்ந்தால் திருவோணமலை என்கின்ற இயற்கை துறைமுகத்தை விடவும் பெரிய பிரதேச பின்னணியை கொண்ட
பெரிய மனித வளத்தை கொண்ட ஒரு பகுதியாக அம்பாந்தோட்டை இருக்கிறது. எனவே அம்பாந்தோட்டையில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பின்னணியில் ஒரு பெருந்துறைமுகம் அமைய முடியும் என்று 90ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் நான் எழுதியிருக்கேன். அது இன்றும் டாக்குமெண்டாக இருக்கிறது, எழுத்தில் இருக்கிறது, என்ற சொந்த பேரில் இருக்கிறது, அந்த டாக்குமெண்ட் இருக்கிறது. அவ்வாறு நான் எழுதியது இன்று நடைமுறையில் இருப்பது என்று புரியுங்கள். எனவே அந்த துறைமுகத்தை இழக்க இப்போதாக 99 ஒப்பந்தம், அது சர்வதேச ஒப்பந்தம். இந்தியாவும் கூட 87ஆம் ஆண்டு ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டது இலங்கையோடு. அப்போது வெளிநாட்டு எந்த ஒரு வெளிநாடும் இராணுவ நோக்க நிலையில் இலங்கையில் திருவண்ணாமலையிலோ இலங்கையிலோ தளவமைக்க கூடாது, உளவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது இந்த அக்ரிமெண்ட் சம்பந்தமான கடித போக்குவரத்து உண்டு. எனவே இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்களை பயன்படுத்தி ஈழத்தமிழர்களின் பேரால் நன்மை இருக்கு சர்வதேச ஒப்பந்தம். அது இந்த 13வது சம்பந்தமான விஷயத்தில் தமிழர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதை இந்தியா கருத்தில் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற பொருள் ராஜீவ் காந்தி கொடுத்த உத்தரவாதத்தை இந்தியா கையில் எடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் போதாது என்று பிரபாகரன் சொல்லி இதை கருத்தில் எடுக்க வேண்டும். இவற்றின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலத்தில் இருந்த அந்த அந்த ஒரிஜினுக்கு, அந்த மூலத்துக்கு போக வேண்டும். ஏனென்றால் வரலாறு வளர்ந்து போக தேங்கி போகக்கூடாது. டி எவல்யூஷனுக்கு போக முடியாது, எவல்யூஷனுக்கு தான் போக வேண்டும். எனவே ஒப்பந்தம் செய்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டதை விட கூடுதலாகத்தான் போக வேண்டும். அதுக்கு பிறகு ஏற்பட்ட, அதாவது இப்படி நீங்கள் பாருங்கள், மிக முக்கியமான விடயம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் 13வது அடிப்படையில் அதை புலிகள் ஏற்கவில்லை என்ற யுத்தம் நடந்தது, அது நிராகரிக்கப்பட்டது. இப்போது இலங்கை அரசு புலிகள் ஏற்கவில்லை என்ற போது புலிகளோடு யுத்தம் நிகழ்ந்தது, ஏற்குமாறுதான் சொல்லி யுத்தம் நிகழ்ந்தது. இப்போது இலங்கை அரசு அதன் விருப்பது என்ன செய்ய வேண்டும்? இலங்கை அரசை ஏற்குமாறு செய்ய வேண்டும். எப்படி ஏற்குமாறு செய்ய வேண்டும்? ஒரிஜினலில் உள்ளமாறு ஏற்குமாறு செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது அப்போது போதாது என்று சொன்ன விஷயங்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னீங்களே, அப்படி அதனை பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்போதைய நிலைமையில் 13வது உருவாக்கப்பட்டதற்கு முன்னாக பேசப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னணியில் இருந்து பார்க்க வேண்டும். இவற்றை ஒருவரும் பேசுவதில்லை. கடலுக்கு பல விடயங்கள் தெரிந்திருப்போம். நான் சொல்லியது முழுவதுமே உண்மையானவை, ஒன்றும் கற்பனை கிடையாது, போய் கிடையாது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் ராஜதந்திரம் மற்றும் அரசியல் ரீதியான முக்கியத்துவமும், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மகத்துவமும், சர்வதேச ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட பலருக்கும் தெரியாத உண்மைகளும் என்கின்ற முக்கியமான பகுதிகளையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.